யாரும் விரும்பாத ஒரு பட்டணம். அந்த ஊர் வழியாக கடந்து சென்றாலே தீட்டு என்று நினைக்கக்கூடிய ஒரு பட்டணம். மக்கள் விரும்பாத, வெறுக்கிற ஒரு பட்டணம். அந்த பட்டணத்திற்கு பேர் சமாரியா பட்டணம். அந்த ஊர் வழியாக யார் போனாலும் அந்த ஊர் மக்களுடைய வாழ்க்கை மிகவும் கேடுகட்ட வாழ்க்கை நிறைந்த ஒரு பட்டணம். ஒழுக்கக்கேடு நிறைவு நிறைந்த ஒரு பட்டணம். குடிகார பட்டணமாக இருந்தது. மிகப்பெரிய கெட்ட பழக்க வழக்கங்கள் நிறைஞ்ச பட்டணம். ஆனால் இந்த பட்டணத்திற்கு பிலிப்பு என்கிற ஒரு மனிதன் போய் சுவிசேஷ வசனத்தை அறிவித்தபடினாலே அந்த பட்டணம் மிகுந்த சந்தோஷப்பட்டது. ஹல்லேலூயா சொல்லுங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளை, இந்த சமாரியா பட்டணத்தை போலதான் பீகாரும் மக்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு ஊர், யாரும் விரும்பாத ஒரு ஊர், இன்றைக்கும் மக்கள் யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஊர். அந்த பீகாரை நினைத்த போதே மக்கள் யாரும் அவர்களுக்கு வேலை கொடுப்பதற்கோ இல்லை என்றால் நீங்க வாங்கன்னு சொன்னா கூட போவதற்கோ தயாராக இல்லாத ஒரு ஊர். ஏன், என்ன காரணம் என்றால் ஒழுக்கக்கேடு நிறைந்த ஒரு பட்டணமாக இருந்தது. அந்த பட்டணத்திற்கு அன்றைக்கு பிலிப்புவின் மூலமாக சமாரியாவுக்கு சுவிசேஷம் சென்றது போல இன்றைக்கு இந்த ஸ்டீஃபன் மூலமாக பீகாருக்கு சுவிசேஷம் சென்றது. சந்தோஷம் உண்டானது. ஹல்லேலூயா சொல்லுங்க. எந்த பட்டணத்தில் இயேசுவின் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறதோ, எந்த ஊரிலே இயேசுவின் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறதோ, எந்த குடும்பத்தில் இயேசுவின் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறதோ, அந்த குடும்பம், அந்த பட்டணம், அந்த சமுதாயம் சந்தோஷத்தை நிச்சயமாக அனுபவிக்கும்.